மேஷ ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்துக்கு. இந்த 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்த வரைக்கும் பதவி சார்ந்த விஷயங்கள் பெருசாக இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க. அந்த இன்டர்வியூக்கு உண்டான ப்ரொசீஜரல் ஃபார்மாலிட்டிஸ் முடிக்க முடியாமல் இருந்திருக்கும். வேலை கிடைச்சிருக்கும், ஆனால் டாக்குமெண்டேஷன் ப்ரொசீஜர்ஸ் முடிக்காமல் இருந்திருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், பதவி இழப்பு போன்ற விஷயங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும். குறிப்பாக இந்த அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய தொழில், வேலை, உத்தியோகம், பதவி சார்ந்த விஷயங்களில் அவமானம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் இந்த சுக்கிர பயிற்சியானது மேஷராசிக்கு நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது, பதவியை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா 11ஆம் இடத்துக்கு வராரு. 11ஆம் இடத்துக்கு எந்த கிரகம் வந்தாலும் சரி, நவ கிரகத்தில் 11ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் சரி நற்பலன்கள் மட்டுமே கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான இடத்துக்கு சுக்கிரன் வராரு. 2ஆம் வீட்டதிபதி 7ஆம் வீட்டதிபதியான சுக்கிரன் 11ஆம் இடத்துக்கு வர்றதுனால உங்களுடைய நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கும், குடும்பத்தில் உங்களுக்கு கௌரவம் கிடைக்கும், குழந்தைகள் மூலமாக நற்செயல்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த படித்த குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகளுக்கெல்லாம் படிப்பில் ஆர்வம் அதிகரித்து மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த மேல் படிப்புக்கு என்ன காரணமாக இருக்குன்னா, உங்கள் கூட படிக்கிற பசங்க உந்து சக்தியாக இருந்து உங்களை படிக்க வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அல்லது காதல் வயப்படுவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கேட்கலாம், சார் 7.5 சனி வரப்போகிறதே அப்படின்ட்டு, விரைய சனி ஆரம்பிக்க போகிறதேன்ட்டு. இன்னும் 2 மாதம் இருக்குது. அதுக்குள்ளார உங்களுடைய திருமண விஷயத்தில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டால் நல்லது. அதுக்கப்புறம் அப்படின்னா தான் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு சனியுடைய பாதிப்பு அதிகரிக்க துவங்கும். அது வரைக்கும் பெருசாக உங்களுக்கு நஷ்டங்கள் இருக்காது. இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கும். இந்த வேலை இழப்பு மீண்டும் உங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு ஜனவரி மாதம் 28ஆம் தேதிக்குள்ளார நல்ல பலன்களை பண்ணிட்டு தான் உங்களுக்கு விரயஸ்தானத்துக்கு பயிற்சி ஆக போகிறாரு. அடுத்த பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறது, பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் அது செலவை கொடுக்கும். இது உங்களுக்கு வளர்ச்சியை தரும், உங்களுக்கு பதவி உயர்வை கொடுக்கறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். உங்களுடைய அறிவுத்திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு மீடியாவில் வரத்துக்கு உண்டான யோகம்லாம் இருக்குது. மீடியாவில், டிவியில், சேனல்ஸ், யூடியூப் சேனல்ஸில் ஏதாவது ஒரு விஷயத்தில் எந்த ஸ்கூலில் உங்களுக்கு சீட் கிடைக்காம இருந்தோ அந்த ஸ்கூலில் போயிட்டு நீங்கள் சீஃப் கெஸ்ட்டாக நிற்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்பேற்பட்ட யோகமான காலகட்டம் துவங்குகின்றது கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு. இந்த ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்களுக்கு அரசாங்க கௌரவம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கடல் கடந்த தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா விரையாதிபதியான குரு 2ஆம் இடத்தில் இருக்கார். அதனால் உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும்.